வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 1041. இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னா தது. விளக்க உரை. வறுமையைப் போல் துன்பமானது எது என்று கேட்டால் வறுமையைப் போல் துன்பமானது வறுமை ஒன்றே ஆகும். குறள் 1042. இன்மை எனவொரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றே வரும். விளக்க உரை. வறுமை என்று சொல்லப்படும் பாவி ஒருவனை நெருங்கினால் அவனுக்கு மறுமையின்பமும் இன்மையின்பமும் இல்லாமற் போகும் நிலைமை வரும். குறள் 1043. தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவென்னும் நசை. விளக்க உரை. வறுமை என்று சொல்லப்படும் ஆசைநிலை ஒருவனை பற்றினால் அவனுடைய பழைமையான குடிப்பண்பையும் புகழையும் ஒரு சேர கெடுக்கும். குறள் 1044. இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். விளக்க உரை. வறுமை என்பது நல்ல குடியிற் பிறந்தவரிடத்திலும் இழிவு தரும் சொல் பிறப்பதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கி விடும். குறள் 1045. நல்குரவென்னும் இடுமையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும். விளக்க உரை. வறுமை என்று சொல்லப்படும் துன்ப நிலையினுள் பலவகையாக வேறுபட்டுள்ள எல்லா துன்பங்களும் சென்று விளைந்திடும். குறள் 1046. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும். விளக்க உரை. நல்ல நூற்பொருளை நன்றாக உணர்ந்து எடுத்துச் சொன்ன போதிலும் வறியவர் சொன்ன சொற்பொருள் கேட்பார் இல்லாமல் பயன்படாமல் போகும். குறள் 1047. அறஞ்சாரா நல்குர வீன்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும். விளக்க உரை. அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனைச் சேர்ந்தால் பெற்ற தாயாலும் அவன் அயலானைப் போல் புறக்கணித்து பார்க்கப்படுவான். குறள் 1048. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. விளக்க உரை. நேற்றும் கொலை செய்தது போல் துன்புறுத்திய வறுமை இன்றும் என்னிடம் வருமோ என்று வறியவன் நாள்தோறும் கலங்கி வருந்துவான். குறள் 1049. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாட்டரிது. விளக்க உரை. ஒருவன் நெருப்பினுள் இருந்து தூங்குதலும் முடியும், ஆனால் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அரிது. குறள் 1050. துப்புரவில்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காட்டிக்கும் கூற்று. விளக்க உரை. நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றுந் துறக்க கூடியவராக இருந்தும் துறக்காத காரணம் உப்புக்கும் கஞ்சிக்கும் எமனாக இருப்பதே ஆகும். குறள் 1051. இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி அன்று. விளக்க உரை. இறந்து கேட்க தக்கவரை கண்டால் அவனிடம் இரக்க வேண்டும், அவர் இல்லை என்று ஒளிப்பாரானால் அது அவர்க்கு பழி, தமக்கு பழி அன்று. குறள் 1052. இன்பம் ஒருவற்கிறத்தல் இறந்தவை துன்பம் உறா வரின். விளக்க உரை. இறந்து கேட்ட பொருள் துன்பமுறாமல் கிடைக்குமானால் அவ்வாறு இரத்தலும் இன்பம் என்று சொல்லத்தக்கதாகும். குறள் 1053. கரப்பிலா நெஞ்சிற் கடனறிவார் முன்னின் றிறப்புமோர் ஏழ் உடைத்து. விளக்க உரை. ஒளிப்பு இல்லாத நெஞ்சும் கடைமையுணர்ச்சியும் உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஓர் அழகு உடையதாகும். குறள் 1054. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. விளக்க உரை. உள்ளதை மறைத்து கூறும் தன்மையை கனவிலும் அறியாதவரிடத்தில் இருந்து கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதை போன்ற சிறப்புடையது. குறள் 1055. கரப்பிலார் வையக துண்மையாட் கண்ணின் றிறப்பவர் மேற்கொள்வது. விளக்க உரை. ஒருவர் முன் நின்று இறப்பவர் அந்த இரத்தலை மேற்கொள்வது உள்ளதை இல்லை என்று ஒளித்து கூறாத நன்மைகள் உலகத்தில் இருப்பதால் தான். குறள் 1056. கரப்பிடும்பை எல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். விளக்க உரை. உள்ளதை ஒழிக்கும் துன்பநிலை இல்லாதவரை கண்டால் இறப்பவரின் வறுமை துன்பம் எல்லாம் ஒரு சேர கெடும். குறள் 1057. இகழ்ந்தெள்ளா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. விளக்க உரை. இகழ்ந்து எழாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும் தன்மையுடையதாகும். குறள் 1058. இறப்பாரை எல்லாயின் ஈன்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்றுவன் தர்று. விளக்க உரை. இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகின் இயக்கம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆட்டப்பட்டுச் சென்று வந்தாற் போன்றதாகும். குறள் 1059. ஈவார்கண் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா கடை. விளக்க உரை. பொருள் இல்லை என்று இறந்து அதை பெற்று கொள்ள விரும்புவோர் இல்லாதபோது பொருள் கொடுப்பவனிடத்தில் என்ன புகழ் உண்டாகும். குறள் 1060.
இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. விளக்க உரை: இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாதிருக்க வேண்டும். அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சான்றாக அமையும். குறள் 1061. கரவா துவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். விளக்க உரை: உள்ளதை மறைக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண்போல் சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமலிருப்பதே கோடி மடங்கு நல்லதாகும். குறள் 1062. இறந்தும் உயிர்வாழ்த்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றி யான். விளக்க உரை: உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர்வாழுமாறு ஏற்படுத்தியிருந்தால் அவன் இறப்பவரைப் போல் எங்கும் அலைந்து கெடுவானாக. குறள் 1063. இன்மை இடும்பை இறந்துதீர் வாமென்னும் வன்மையின் வன்பாட்டதில். விளக்க உரை: வறுமை துன்பத்தை இறப்பதன் வாயிலாக தீர்ப்போம் என்று கருதி முயற்சியை கைவிட்ட வன்மையைப் போல் வன்மையானது வேறு இல்லை. குறள் 1064. இடமெல்லாம் கொள்ளாத் தகைத்தே இடமில்லாக் காலும் இரவொல்லாச் சால்பு. விளக்க உரை: வாழ வழி இல்லாத போதும் இறந்து கேட்க உடன்படாத சால்பு உலகத்தில் இடமெல்லாம் கொள்ளாத அவ்வளவு பொறுமையுடையதாகும். குறள் 1065. தென்னீர் அடுபுட்கை ஆயினும் தாழ்த்தந்த துண்ணலின் மூங்கினியதில். விளக்க உரை: தெளிந்த நீர் போல் சமைத்த கூழே ஆனாலும் முயற்சியால் கிடைத்ததை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் இல்லை. குறள் 1066. ஆவிற்கு நீரென்றிறப்பினும் நாவிற்கிரவின் இழிவந்ததில். விளக்க உரை: பசுவிற்கு நீர் வேண்டும் என்று அறம் நோக்கி இறந்து கேட்டாலும் இறத்ததலை விட நாவிற்கு இழிவானது மற்றொன்று இல்லை. குறள் 1067. இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பிற் கரப்பார் இரவன்மின் என்று. விளக்க உரை: இறந்து கேட்பதனால் உள்ளதை ஒழிப்பவரிடத்தில் சென்று இறக்க வேண்டுடாம் என்று இறப்பவர் எல்லோரையும் இறந்து வேண்டுகின்றேன். குறள் 1068. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். விளக்க உரை: இரத்தல் என்னும் காவல் இல்லாத மரக்கலம் உள்ளதை ஒளித்து வைக்கும் தன்மையாகிய வன்னிலம் தாக்கினால் உடைந்து விடும். குறள் 1069. இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும். விளக்க உரை: இரத்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரைந்து உருகும் உள்ளதை ஒழிக்கும் கொடுமையை நினைத்தால் உருகுமளவும் இல்லாமல் அழியும். குறள் 1070. கரப்பவர் கியாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட்ட போவும் உயிர். விளக்க உரை: இறப்பவர் இல்லை என்று சொல்கின்ற அளவிலேயே உயிர் போகின்றதே உள்ளதை இல்லை என்று ஒழிப்பவர்க்கு உயிர் எங்கு ஒளிந்திருக்குமோ. குறள் 1071. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில். விளக்க உரை: மக்களே போல் இருப்பார் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை. குறள் 1072. நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர் நெஞ்சத் தவலம் இலர். விளக்க உரை: நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேறு உடையவர். ஏன் என்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர். குறள் 1073. தேவர் அனையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். விளக்க உரை: கயவரும் தேவரைப் போல் தான் விரும்புகின்றவைகளைச் செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரை போன்றவர். குறள் 1074. முற்றுப்புள்ளி. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டுச் செம்மாக்கும் கீழ். விளக்க உரை: கீழ் மக்கள் தமக்கு கீழ்ப்பட்டவராய் நடப்பவரைக் கண்டால் அவரை விடத் தாம் மேம்பாடு உடையவராய் இருமாப்படைவர். குறள் 1075. அச்சமே கீழ்கள தாச்சாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது. விளக்க உரை: கீழ் மக்களின் ஆச்சாரத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே எஞ்சியவற்றில் அவா உண்டானால் அதனாலும் சிறிதளவு ஆச்சாரம் உண்டாகும். குறள் 1076. அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபிறர் குய்த்துரைக்கலான். விளக்க உரை: கயவர் தாம் கேட்டறிந்த மறைப்பொருளை பிறர்க்கு வலிய கொண்டு போய்ச் சொல்லுவதலால் அறையப்படும் பறை போன்றவர். குறள் 1077. ஈங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்குங் கூன்கையர் அல்லா தவர்க்கு. விளக்க உரை: கயவர் தம் கன்னத்தை இடித்து உடைக்கும் படி வளைந்த கை உடையவரல்லாத மற்றவர்க்கு உண்ட எச்சில் கையையும் உதர மாட்டார். குறள் 1078. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். விளக்க உரை: அணுகி குறை சொல்லுகின்ற அளவிலேயே சான்றோர் பயன்படுவர் கரும்பு போல் அழித்து பிழிந்தால் தான் கீழ்மக்கள் பயன்படுவர். குறள் 1079. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுக்கான வற்றாகும் கீழ்.
விளக்க உரை கீழ் மகன் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மேல் பொறாமை கொண்டு வேண்டும் என்றே குற்றம் காண வல்லவனாவான். குறள் 1080. எற்றிக்குரியர் கயவரொன்றொற்றக்கால் விற்றற்குரியர் விரைந்து. விளக்க உரை கயவர் எதற்கு உரியவர் ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறர்க்கு விலையாக விற்றுவிடுவதற்கு உரியவர் ஆவர். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.